திவாகரை வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் நீங்க எப்படி சொல்லுவீங்க நீங்க? திவாகரை பொறுத்த வரைக்கும் ட்ரிகர் ஆனாரு. அவர் உண்மையிலேயே ராஜாவா எல்லா இடத்துலயும் முயற்சி செஞ்சாரு. உட்காருங்கடானா அது கேரக்டர் சரியா புரியாம கிடுகிடுன்னு எழுச்சு. ஏன்னா நல்லாவே கவுண்டர் கொடுத்த திவாகர் சாரி வினோத் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா அதுக்காகவே ஈடு கொடுத்த அந்த ப்ராடக்ட் டூல் திவாகருடைய சாரி வினோத்தோடைய கிரெடிட்ல மேஜர் ஷேரிங் உள்ள ஆள் திவாகர் தானே. வினோத் யாரு கவுண்டர் அடிச்சாரு? வினோத் மத்தவங்க யாரையாச்சும் கவுண்டர் அடிச்சோ இல்ல ஹியூமரை டெவலப் பண்ணியா வந்து அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆனாரு. அவருக்கு இவர் பண்றதெல்லாம் அங்க இருக்கும் அந்த இதை எடுத்து வச்சிடாதீங்க. சார் உங்க சுடிதார் கொஞ்சம் சரியா போடுங்க சார், பின்னாடி நீங்க கொக்கி மாட்டல. இப்படி கண்டென்ட்ல இன்டு எல்லாரையும் சிரிக்க வச்ச மொத்த மேட்டருக்குமே ஒரே ஆள் வந்து திவாகர் தான். அதே மாதிரி திவாகரே தான் இந்த வாரத்துல முழுக்க முழுக்க, அதாவது இந்த பக்கம் ஒரு கேங் திவாகரை டார்கெட் பண்ணுது, இந்த பக்கம் ஒரு கேங் கனியை டார்கெட் பண்ணுது. ஆனா இதுங்க ரெண்டும் இந்த வீட்டுல ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கிற ஒரு ரம்யாவையும் ஒரு கெமியும் தூக்கி ஜெயில போடணும்னு தோணல. இத விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். வர்ஸ்ட் பெர்ஃபார்மரை எப்படி சூஸ் பண்றீங்க? ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு நீங்க கம்ப்ளீட் டூலா இருந்தது திவாகர்.